ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மள்ட்ட நிறைய திறமை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கரெக்டான பாதையில் செலுத்தலைன்னா கண்டிப்பாக அந்த திறமைன்றது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு பூத கண்ணாடி இருக்குது. பூத கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. பூத கண்ணாடின்றது மேக்னிஃபையர் கிளாஸ், அதை சொல்கிறேன். ஸோ அதுவே அந்த பூத கண்ணாடி வெயிலில் வச்சு ஒரு ஒரு இடத்துக்கு நேராக இல்லை ஒரு பேப்பருக்கோ ஒரு எதனா ஒரு விஷயத்துக்கு நேராக அதை ஃபோக்கஸ்டாக வைங்களேன், வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொழுந்து விட்டு எரியும். அந்தளவுக்கு அது வந்து திறமையானது. நம்மளோட திறமைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிகிற நம்ம கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரே நிலையாக செலுத்தணும்னா கண்டிப்பாக வந்து அது நம்மளோட திறமையை வந்து பெரிய அளவில் காட்டும். உதாரணத்துக்கு என்னோட சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. 2 ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சூப்பராக வரைவார். இப்போ தான் இந்த பேனர் கலாச்சாரம்லாம் பிரிண்டிங் எல்லாம் வந்துருச்சு. ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் செவுத்தில் கையில் தான் வரைவாங்க. செவுத்தில் இல்லை ஒரு வெள்ளை துணியில் வரைஞ்சி அதை வந்து ரசிகர் மன்றத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரசிகர் மன்றம் ஒரு ஃபங்க்ஷனு எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து கையில் தான் வரைவாங்க. ஸோ அப்படி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சூப்பர் ஆர்டிஸ்ட், 2 ஆர்டிஸ்ட். அதில் ஒருத்தர் வந்து செம்ம டாப் பர்ஃபார்மர். பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ என்னை வரையணுன்னா அப்படியே ரியலாக வரைவார். இப்போ தான் அந்த டெக்னாலஜி இருக்குது, எப்படி வரையணும் அந்த கிளாஸஸில் இருக்குது. அவர் அப்படி இல்லை, ஒரு நார்மல் பீப்புள் தான் அவங்க 2 பேருமே, பட் அழகாக வரைவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வரைவார். எப்போவுமே எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல அந்த நல்லா வரைகிறவர் போய் தேடுவாங்க. அந்த நல்லா வரைகிறவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் எப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவர்கிட்ட வருவாங்க. பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, போக போக அவர் நல்லா வரைஞ்சிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். பட் அவரோட திறமையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலை. அவர் என்ன பண்ணாருன்னா குடிக்க ஆரம்பித்து இப்போ அவர் உலகத்திலே இல்லை, இறந்து போயிட்டார். ஆனால் இன்னொருத்தர் சுமாராக வரைவார் சொன்னேன் தெரியுமா, அவர் இப்போ ஒரு ஆர்ட்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கார். ஃபைன் ஆர்ட்ஸ் கிளாஸ் வச்சு. அது ஆர்ட்ஸ் கிளாஸ் மட்டும் நடத்துறதில்ல, அவர் ஃப்ரான்ச்சைஸியும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சில திறமை இருக்கும், ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இன்னொருத்தருக்கும் கொஞ்சம் திறமை இருக்கும், பட் அவரோட பாதையை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் எங்கே போக போகிறேன், என்னோட திறமையை நான் எப்படி ஒரே இதில் கவனத்தை செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ அவர் நல்ல விதத்தில் நல்ல வசதியாக இருக்கார், ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருக்கார். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ் ஆகலாம். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.